பருவ காலத்திற்கு ஏற்றால் போல் பறந்து படையெடுத்து வருகிற வெட்டுக்கிளி கூட்டம் அல்ல திமுக. மரத்திற்கு ஏற்றார் போல் நிறத்தை மாற்றிக் கொள்ளுகிற பச்சோந்தி கூட்டம் அல்ல திமுக. சாம்பல் பூத்துவிட்ட சம்பவம் அல்ல, சாகா வரம் பெற்ற சம்பவங்களின் சரித்திரம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கூட்டுப்புறாவை எத்தனை காட்டு பூடைகள் விரட்டினாலும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் முயல் மீது எத்தனை முள்ளமன்றிகள் பாய்ந்தாலும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பாட்டு புயல் மீது எத்தனை பட்ட மரத்து கோட்டான்கள் ஏவி விட்டாலும் அதையெல்லாம் வெட்டி தூர எறிந்துவிட்டு வரலாற்றுக்கில்லை மறதி. வரும் தேர்தலில் 234 திமுக வெல்வது உறுதி என்பதை நான் இங்கே கலைஞர் ஒரு வரலாற்று அதிசயம். 3 தலைமுறைக்கு பரிச்சயமானவர் தலைவர் கலைஞர். 2 நூற்றாண்டுகளை ஆட்கொண்டவர் தலைவர் கலைஞர். ஓடுவதில் கங்கை கலைஞர், வரலாற்றோடு உருளுவதில் பூமி கலைஞர். புதிய எண்ணம் பாடுவதில் பெரியார் கலைஞர். கருத்து வெள்ளம் தேக்குவதில் தென்மதுரை தேரோட்டம் கலைஞர். கோலை தந்த குவளையத்தின் புகழ் தெப்பம் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மகத்தான தலைவரின் அவர் தீட்டிய அந்த குறளோவியம் என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆகச் சிறந்த சாதனை என்று என்னால் சொல்ல முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க பாடினான் வள்ளுவன். வள்ளுவன் செய் திருக்குறளை மறு அற நன்கு உணர்ந்தோர் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்றான் மனோன்மணியம் சுந்தரனார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சமய நூல்கள் அறநூல்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு ஈடாக எந்த நூலும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரிமேலழகர் தொடங்கி டாக்டர் மூவா வரைக்கும் எத்தனையோ நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கடைநிலை ஊழியனுக்கும் சென்று சேர்க்கின்ற வரையில் அந்த திருக்குறளுக்கு குறளோவியம் தந்தார். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெயக்கண்டு நஞ்சுண்டும் காண்பர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்றார் வள்ளுவர். ஒருவன் நஞ்சு கொண்டு வருகிற போது அந்த நஞ்சு கொண்டு வருபவன் நம்முடைய நண்பனே என்றாலும் கூட அந்த நண்பன் நஞ்சை தெரிகிற போது அதை இன்முகத்தோடு வாங்கி அருந்த வேண்டும் என்பதுதான் நாகரிகம். அவ்வாறு இருக்கும்போது ஒரு உதாரணமாக கலைஞர் அவர்கள் குறளோவியத்தில் எழுதுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதென்ஸ் நகரில் தந்தை பெரியாருக்கு அடியெடுத்து தந்தான் சாக்ரட்டிஸ் தத்துவ மேதை. அந்த தத்துவஞானி சாக்ரட்டிஸ் நோ தை செல்ஃப் என்றான், உன்னை நீயே எண்ணிப்பார் என்று கேள்விகளுக்குள் வேள்வி செய்தான். இளைஞர்களிடையே புரட்சி தீயை பற்ற வைத்தான். அந்த சாக்ரட்டிஸை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஏதென்ஸ் நகரத்தின் நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. மரண தண்டனை என்றால் எப்படி? நஞ்சு கொடுத்து கொள்ள வேண்டும். அந்த நஞ்சை கொண்டு வந்து தருபவன் பெயர் மிலிட்டன். அவன் அந்த நஞ்சை கொண்டு வந்து சாக்ரட்டிஸுக்கு கொடுக்கிற போது அவர் இன்முகத்தோடு வாங்கி தந்து அந்த நஞ்சை உண்டு மாண்டு போனார் என்பது வரலாறு. இப்படி திருக்குறளிலும் கூட ஒரு தத்துவ ஞானியை, ஒரு தலைவரை, ஒரு மேற்கோளை இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு தென்கோடி மாநிலமான கன்னியாகுமரியில் இன்றைக்கு வள்ளுவருக்கு காவி சாய பூச வேண்டும் என்று பாசிஸ்டுகள் எத்தனைத்த போது அதை மறுக்கின்ற விதமாக கணபதி ஸ்தபதி என்ற குரல் அறிஞரின் மூலம், அந்த சிற்பியின் மூலம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வள்ளுவனுக்கு 1330 குரல் கண்ட வள்ளுவனுக்கு 133 அடி சிற்பி செய்தார். அன்றைக்கு அந்த அறைகூவலை ஏகவிட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். அறவாழ்வின் குறளோவியம் என்று திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு அறிவாலயம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாலை நேரத்து மேடைகளை அறிஞர் அண்ணா அவர்கள் மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்தியாவில் கொள்கை தெளிவுள்ள ஒரே கட்சி இருக்குமானால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அந்த திராவிட முன்னேற்றத்திற்கு பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அண்ணா அவர்கள் ராயபுரத்திலே அறிவகத்தை தொடங்கினார், தேனாம்பேட்டையிலே அன்பகத்தை தொடங்கினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் தாண்டி தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுவதற்காக அந்த இடம் போதாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேனாம்பேட்டையிலே அறிவாலயத்தை கட்டினார்கள். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வர்த்தக பண்ணை அல்ல, அது வித்தக பாசறை. அறிவாலயம் என்பது தரகு கடை அல்ல, அது தமிழர்களின் கோட்டம். எனவேதான்
அறவாழ்வின் குரலோவியம் அறிவாலய தமிழாலயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு நாட்டில் விடுதலை இந்தியாவில் இன்றைக்கு பாசிஸ்டுகள் காலூன்ற முயலுகின்ற போது அதை தடுக்கிற அரணாக நம்முடைய தலைவர் தளபதியாரும் அறிவாலயம் இருக்கிறது என்பதை நான் இங்கே எடுத்து சொல்லி, இன்றைக்கு அந்த அறிவாலயம் முடிவெடுத்ததன் மூலம் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு அந்த தீர்மானங்களை தள்ளி வைப்பது மட்டுமல்ல, கொள்ளி வைக்கின்ற முயற்சியோடு ஈடுபட்ட ஆளுநருக்கு உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டியதன் மூலம் அந்த அறிவாலயத்திலிருந்து அடுத்த நாளே அந்த 10 மசோதாவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் உறுதியான தீர்ப்பை வழங்கியிருக்கு என்று சொன்னால் அது அறவாழ்வின் அறிவாலய தமிழ் ஓவியமாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஓவியத்தை காவியம் தீட்டுகிற தலைவராக நம்முடைய தளபதியார் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தளபதியாருக்கு கையெழுத்து போடுகின்ற தலைவனாக நம்முடைய இளம் தலைவர் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு துரியோதனின் வீழ்ச்சி அவனது தொடையில் இருந்தது, சராசந்தனின் வீழ்ச்சி அவனது உடலை மாற்றி போடுவதில் இருந்தது, அதிசயங்கள் 1000 செய்த அன்றைய அமெரிக்காவின் வீழ்ச்சி அணுகுண்டில் இருந்தது, இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்ய கடுகுளிரில் இருந்தது, ஆள் போல் பரவி அருகு போல் வேரோடி கிடந்த ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி 64 பொழுதுகளில் அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. இன்றைக்கு உயர வேண்டிய இந்தியாவை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்ற மோடியின் வீழ்ச்சி எங்கள் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் கைகளில் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி, இறுதியாக பருவ காலத்திற்கு ஏற்றால் போல் பறந்து படையெடுத்து வருகிற வெட்டுக்கிளி கூட்டமல்ல திமுக, மரத்திற்கு ஏற்றார் போல் நிறத்தை மாற்றிக் கொள்ளுகிற பச்சோந்தி கூட்டமல்ல திமுக, சாம்பல் பூத்துவிட்ட சம்பவம் அல்ல சாகா வரம் பெற்ற சம்பவங்களின் சரித்திரம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கூட்டுப்புறாவை எத்தனை காட்டுப்பூடைகள் விரட்டினாலும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் முயல் மீது எத்தனை முள்ளமன்றிகள் பாய்ந்தாலும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பாட்டு புயல் மீது எத்தனை பட்டமரத்து கோட்டான்கள் ஏவி விட்டாலும் அதையெல்லாம் வெட்டி தூர எறிந்துவிட்டு இன்றைக்கு இந்த புரசைவாக்கத்திலே 2026 நான் இதுவரை தமிழ்நாடு முழுக்க ஒரு 15 ஊர்களில் சென்று பேசியிருப்பேன். வேறு எங்கும் இல்லாத எழுச்சி இன்றைக்கு இந்த தானா தேர்வில் திரண்டிருக்கிறது என்று சொன்னால் 2026 திராவிட மாடலை தேசிய மாடல் ஆக்குவதற்கு இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களின் தலைமையிலே வாலிப பட்டாளம் கிளம்பிவிட்டது என்பதை நான் இங்கே எடுத்து சொல்லிக்கொண்டு, வரலாற்றுக்கில்லை மறதி, வரும் தேர்தலில் 234 திமுக வெல்வது உறுதி என்பதை நான் இங்கே எழுதி கொண்டு, நான் இனி இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது இனி எப்போது வரும், அந்த நாள் இனி எந்த நாள் என்ற இயக்கத்தோடு இந்த நாளில் உங்களிடமிருந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.